பாதுகாப்பு அங்கே உறுதி செய்யணும். அங்கே இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்துக்களுடைய உடைமைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, தொழிற்சாலைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, வணிக நிறுவனங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதையும் தாண்டி அவருடைய நிலங்கள் தீ வைக்கப்படுது, விவசாய நிலங்கள் தீ வைக்கப்படுது, வீடுகளுக்கு தீ வைக்கப்படுது. குறிப்பாக ரொம்ப வேதனையான சம்பவம். பிரபுச்சந்திரதாசன் சொல்லக்கூடிய ஒரு 30 வயது இளைஞர், அவரை ஒட்டு மொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய காட்டு மிராண்டிகள்லாம் சேர்ந்து நடு ரோட்டில் அடித்து உதச்சி இழுத்துட்டு போய் ரோட்டில் போட்டு மிதின்னு மிதிக்கிறாங்க. மனசாட்சியே இல்லாத மனித மிருகங்கள் அதை வேடிக்கை பார்க்குறான், வயிற்றுல எட்டி உதைக்கிறான், உடம்பு பூரா மிதிக்கிறான், வீடியோ எடுக்கிறான். அதோட வெறி அடங்காமல் அவர் தூக்கிட்டு போய் ஒரு மரத்தில் கட்டி வச்சு தீ வச்சு எரிச்சு கொள்கிறான். கொடூரமான சம்பவம். இதெல்லாம் நிகழாமல் இருக்கணும்னு சொன்னால், பகல்காமில் நடந்த தாக்குதலுக்கு நம்ம எப்படி ஆப்ரேஷன் சிந்தூர்னு சொல்லி ரியாக்ட் பண்ணோமோ, அதே போல் வங்கதேசத்துக்கு இன்றைக்கு நம்ம அவனை புரிய வைக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கோம். நேற்று அவர்கள் சுதந்திரத்துக்காக பாகிஸ்தான் கூட மோதினோம், பாகிஸ்தானை எதிர்த்தோம், பாகிஸ்தானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கை எடுத்தோம். கிட்டத்தட்ட